நேபாளம், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷில் நடந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சியை கிளப்பி இந்த ஆட்சியை கீழே தள்ளிட்டு மோடிக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி நடக்குதான்னு சொல்லி கேட்டால் அது மறுக்கிறதுக்கு இல்லை. இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்குது. ஆனால் இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் அது சாத்தியமானு சொல்லி கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டால் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறப்பே என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தால் கூட 5 வருஷம்தான். அதுக்கு மேலே எலெக்ஷன் ஒன்று வரும். அந்த எலெக்ஷனில் மக்கள் அவங்கள வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இப்போ திமுக ஆட்சி இருந்தது. அவர்கள் ஒரு மோசமான ஆட்சி. மக்கள் அவங்க செஞ்சது எதுவுமே மக்களுக்கு பிடிக்கல. இப்போ ஒரு பிடிக்காத ஆட்சியை நடத்துனாங்க. ஆனால் என்னென்னா எதுவும் பேச முடியாது. போராட்டங்கள், எந்த போராட்டங்களுக்கு அனுமதி கிடையாது. என்றால் சிறைவாசம், என்றால் வனவாசங்கிற மாதிரி ஒரு லைக் போட்டவன், கமெண்ட் போட்டவங்கலாம் தூக்கி ஜெயிலில் விட்டுட்டு இருந்தாங்க. எதிர்த்து பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யாராவது எதிர்த்து வந்தாங்கன்னா ஒரு 200-300 கூலிப்படைகள் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கடித்து குதறிடுவாங்க. அவங்க கேரக்டர் செஷன் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. மீடியாக்களை பூரா கையில் வச்சுக்கிட்டு எல்லாமே திமுக தான், இனிமேல் 50 வருஷத்துக்கு திமுக தான் ஆளுங்கிற மாதிரியான எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மக்கள் எதுவுமே செய்யலை, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எந்த வித ரியாக்ஷனும் காட்டல, போராடலை, பிரச்சனை பண்ணலை, எந்த இதுவும் இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்கே போனாலும் தலைவா சூப்பர், அடுத்து நம்ம தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டாக தேர்தல் வந்தோடனே வச்சு செஞ்சுட்டாங்க. திமுகவுக்கு கிடைச்சது, இந்த முறை கிடைச்சது அவமானகரமான தோல்வி. மு.க. ஸ்டாலினே தோற்று போனார். இது அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 6 மாதம் முன்னாடி மு.க. ஸ்டாலின் எப்படி இருந்தார்? ராஜாதி ராஜா, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு இருந்தார். இன்றைக்கி எக்ஸ்எம்எல்ஏ ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டாங்க. எது நடந்தது? ஒரு கரப்பாம்பூச்சி இல்லை, கம்பளி பூச்சி இல்லை, போராட்டம் இல்லை, ஆசாதி ஆசாதி, பூசாரி ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அவ்வளவு பெரிய அதிகார மையமாக இருந்தவர் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா தேர்தலுங்கிற விஷயம். இதே மாதிரி வெயிட் பண்ணி மோடியையும் காலி பண்ணலாம்ல, தேர்தல் வந்தோடனே தேர்தலை செய்யலாம்னு சொன்னால் இவர்கள் எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் அரசியலில் மோடியை வீழ்த்தவே முடியாது. இன்னத்த தேதிக்கு மோடி ஆட்சி மீது குறைகள் இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம், தப்புகள் இருக்கலாம். அதே நேரத்தில் மோடிக்கு நிகரான ஒரு தலைவர் இன்றைக்கி இந்தியாவில் யாரும் கிடையாது. இன்றைக்கி தேர்தல் வச்சாலும் இந்த சூழ்நிலையில் இதை விட மோசமாக போய் மோடி ஆட்சி கவுத்துட்டு நீங்கள் தேர்தல் வச்சாலும் திரும்பவும் அவர் தான் ஜெயிப்பார். அந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு ஆளாக இருக்கார். அதனால் என்னென்னா இவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. 3 முறை டயர்ட் ஆகிட்டாங்க. கூட்டணி முறை உடஞ்சி போச்சு. இருந்தவங்கெல்லாம் இருக்க பீஸ் போயிட்டே இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜிகிட்ட அவுட்டு, கெஜ்ரிவால் அவுட்டு, ராகுல் காந்தியில் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ என்ன தான் வழின்னு சொன்னப்போ இனிமேல் ஜனநாயக வழியில் மோடியை வீழ்த்தவே முடியாதுங்கிற முடிவுக்கு வந்ததுனால எர்ரா புரட்சின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு புரட்சி, அது அடாவடியான ஒரு 2000-3000 பேர் ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஒரு த்ரெட்டிங் பண்ணுற மாதிரியான வேலையில் பார்த்துட்ருக்குறாங்க. இவர்கள் என்ன, இது எப்படி முடியுங்கிற நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நிச்சயமாக மோடியை வீழ்த்தவே முடியாது. ஜனநாயகத்தில் மக்கள் யாரை நேசிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக வெல்வார்கள். மற்றதெல்லாம் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடும்.